குட் மார்னிங் சில்ட்ரன். நம்ம லாஸ்ட்டு ஸ்டோன் கார்வனில் இருக்க ஃபஸ்ட்டு செக்ஷனில் இருக்க இப்போ நேற்று நம்ம வந்து ஒரு ஒரு பாதி பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட்டு ஒன்று பார்க்கலாம். ஒரு ஃபோர் பேராகிராஃப்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். த ஃபாதர் த யங் மேன் கிரண்டட் impatiently. Times have changed. Father the young man grunted impatiently. கிரண்டட்னானது அப்படியே உருமறது. இம்பேஷன்ட்டின்ல பொறுமையே இல்லாமல் அப்பான்னு சொல்லி மகன் என்ன பண்ணுறான், கத்துறான். டைம்ஸ் ஹேவ் சேஞ்ச்டு, காலங்கள்லாம் மாறிடுச்சு. த ஸ்டோன் கவர்ஸ் ஒர்க் ஹேஸ் சேஞ்ச்டு டூ, இந்த சிற்ப வேலைப்பாடுகள் செய்கிறவங்களுடைய வேலையும் என்ன ஆயிடுச்சு, மாறிடுச்சு. யூ காண்ட் லிவ் ஆன் ஸ்கல்ப்சர்ஸ் ஃபார் டெம்பிள்ஸ் ஒன்லி. யூ காண்ட் லீவ் ஆன் ஸ்கல்ப்சர்ஸ் ஃபார் டெம்பிள். நீங்கள் என்ன பண்ணுற, இந்த வீடு இந்த கோயிலில் செய்கிற இந்த வேலையை மட்டுமே செஞ்சிட்ருக்காதீங்க, விழிச்சுக்கோங்க, முடித்து கொள்ளுங்கள். யூ ஹாவ் டு மாஸ் ப்ரொடியூஸ் லைக் ஆல் த அதர்ஸ் இன் ஆக்ரா. கமான் ஃபாதர், வேக்கப். ஆக்ராவில் உள்ள கலைஞர்களில் போல் நாமும் என்ன பண்ணணும், மக்கள் அதிகமாக விரும்பும் பொருட்களை செய்ய வேண்டும். நாம் என்ன பண்ணக்கூடாது, இந்த ஸ்டோனில் இந்த சிற்ப வேலைப்பாடு மட்டும் செஞ்சுட்டு இருந்தால் நம்மளால் பிழைக்க முடியாது. நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் மாறிக்கணும். கமான் ஃபாதர், வேக்கப். அப்பா விழிச்சுக்கோங்க. இந்த யூ ஹாவ் டு மாஸ் ப்ரொடியூஸ் லைக் ஆல் த அதர்ஸ் இன் ஆக்ரா. மற்ற கலைஞர்கள் அதிக விரும்பும் போல் நாமும் அதிகமாக வாங்கக்கூடிய பொருட்களை செய்யணும்னு அவங்க அப்பாட்ட அவன் சொல்கிறான். த லைன்ஸ் அரவுண்ட் த மேன்ஸ் மவுத் டைட்டன். அவன் சொல்கிறத கேட்டவுடனே அவங்க அப்பாவோட வாயெல்லாம் என்ன ஆயிடுச்சு, அப்படியே டைட்டன்னா கடினமாகியது. நோ மை சன், இல்லை மகனே. திஸ் இஸ் த ஒர்க் ஐ லேர்ன் ஃப்ரம் மை ஃபாதர். திஸ் இஸ் த ஒர்க், இந்த வேலையை நான் யார்கிட்டேருந்து கற்றுக்கிட்டேன், எங்கள் அப்பாக்கிட்டேருந்தே நான் கற்றுக்கிட்டேன். அண்ட் ஹீ லேர்ன் ஃப்ரம் ஹிஸ் ஃபாதர். அவர் என்ன பண்ணார், அவங்க அப்பாட்டேருந்து இந்த தொழிலை கற்றுக்கிட்டாரு. வி ஹாவ் கெப்ட் அப் திஸ் ட்ரெடிஷன்ஸ் ஃபார் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இயர்ஸ். நாம் என்ன பண்ணிகிட்ருக்கோம், இந்த தொழிலை பரம்பரையாக செய்து கொண்டு இருக்கிறோம். அண்ட் ஐ ஹோப்டு யூ வுட் கண்டினியூ அவர் ஒர்க்கு. நீயும் இந்த தொழிலை தொடர்ந்து செய்வேன்றதை நான் என்ன பண்ணுறேன், மனசால் நினைக்கிறேன் அப்படின்றாரு. அதுக்கு உடனே அவன் என்ன சொல்கிறான், நோ ஃபாதர் த யங் மேன் ரிப்ளைட் வித் டிட்டர்மினேஷன். நோ ஃபாதர் த யங் மேன் ரிப்ளைட் வித் டிட்டர்மினேஷன். டிட்டர்மினேஷன் என்னது, உறுதியோடு. இல்லைப்பா, என்னால் இது முடியாதுன்னு அவன் சொல்கிறான். ஐ ஆம் டயர்ட் ஆஃப் ஒர்க்கிங் ஃபார் எ பிட்டன்ஸ் ஃபார் த கமிட்டி ஆஃப் த டெம்பிள் இன் ஸ்ரீநகர். பிட்டன்ஸ்னால் என்னது, மிக சொற்ப தொகை. இந்த ஸ்ரீநகரில் இருக்க கோயிலில் கமிட்டியில் இந்த குழு அவங்க கொடுக்குற இந்த சொற்ப தொகைக்காக என்னால் என்ன பண்ணிகிட்ருக்க முடியாது, இந்த வேலையை செய்துட்டு இருக்க முடியாது, என்னால் இதை கண்டினியூ பண்ண முடியாது. ஐ ஆம் லிவிங் ஃபாதர், நான் என்ன பண்ண போகிறேன், நான் கிளம்ப போகிறேன். த யங் மேன் மூவ்ட் ஆங்க்ரிலி அவுட் ஆஃப் த ரூம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் கோபமாக அந்த அறையை விட்டு சென்று விட்டான். லிவிங் ஹிஸ் ஓல்டு ஃபாதர் க்ரௌச்சிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் எ ஹாஃப் ஃபினிஷ்ட் மார்பிள் ஸ்டோன். உடனே அந்த தாத்தா என்ன பண்ணுறாரு, அந்த ஓல்டு மேன், லிவிங் ஹிஸ் ஓல்டு ஃபாதர் க்ரௌச்சிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஹாஃப் ஃபினிஷ்ட் மார்பிள் ஸ்டோன். மார்பிள் ஸ்டாச்சு, அந்த பாதி மட்டும் அந்த முடிவடைந்த சிலைக்கு முன்னாடி. க்ரௌச்சிங்னா என்னது, மண்டிட்டு உட்கார்றது. மண்டிட்டு அப்படியே அந்த பாதி முடிந்த சிலை முன்னாடி அப்படியே காலை மடக்கி உட்காந்துடுறாரு. ஹீ ட்ராப்டு ஹிஸ் ஹேண்ட்ஸ் இன்டு ஹிஸ் லேப்ஸ். அப்படியே உட்காந்து அந்த மடியில் என்ன பண்ணிட்டாரு, அவரோட கையை வச்சுக்கிட்டு அண்ட் க்ளோஸ்டு ஹிஸ் ஐஸ், அப்படியே கண்ணை மூடிட்டு ஹீ பிகன் டு ப்ரே அண்ட் டிட் நாட் ஈவன் ஹியர் த ஹெசிடண்ட் குட் பை. அவர் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, அப்படியே பிரார்த்தனை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. மகன் போயிட்டு வரேன்றத கூட அவன் என்ன பண்ணுறான், ஹி சன் கால்ட் அவுட் ஃப்ரம் த டோர். அந்த கதவுக்கு அருகில் நின்று
அவன் சொல்கிறது கூட அவர் காதில் விழலை. இன்றைக்கி நம்ம இது வரைக்கும் பார்த்தது போகும். இதில் 2 கொஸ்டின் இருக்குது. இன்றைக்கி 2 கொஸ்டின் சொல்லித்தரேன். அதை நம்ம டெஸ்ட் எழுதி நாளைக்கு நீங்கள் அனுப்பிவிங்க. இன்றைக்கி எனக்கு அனுப்பணும். இந்த பேசேஜ்லேருந்து 2 கொஸ்டின் இருக்குது, நான் சொல்கிறேன். வாட் டிட் ஹிஸ் சன் டெல் ஹிம் ஒய்? வாட் டிட் ஹிஸ் சன் டெல் ஹிம்? அவன் அவங்க அப்பாட்ட என்ன சொன்னான்? ஹிஸ் சன் செட் தட் ஹி வாஸ் லிவிங் ஃபார் ஆக்ரா. என்ன சொல்கிறான்? நான் இங்கே அதிகமாக பொருள் வாங்கக்கூடிய அந்த ஆக்ராக்கே நான் போகிறேன்னு சொல்கிறாரு. ஏன் அப்படி சொல்கிறான்? பிகாஸ் தட் கைண்ட் ஆஃப் ஒர்க் டிட் நாட் பே தம் வெல். இந்த மாதிரி வேலையை செஞ்சனால எனக்கு என்ன கிடைக்கல? அதிகமான ஊதியம் கிடைக்கல. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்? ஆக்ராக்கு போகிறேன் அப்படின்றான். Why did the old man continue to do the work? ஏன் அந்த ஓல்டு மேன் அந்த வேலையை கண்டினியூ பண்ணுறாரு? The old man felt that money did not matter. மணின்றது அவர் அந்த தாத்தாக்கு, அந்த ஓல்டு மேனுக்கு என்னது? மணி காசுன்றது ஒரு பெரிய விஷயமாக தோன்றவில்லை. He felt that it was a service to God. அவரோட முழு நம்பிக்கை என்னது? இறைவனுக்கு செய்யக்கூடிய செயல் அப்படின்ற எண்ணத்தோடு இருக்கார். தேங்க்யூ சில்ட்ரன்.